நஹ்மதுஹு நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மாதம் 3 நாட்கள் நோன்பு நோக்குகின்ற வளமை ஐயாமுல் ஃபீல் என்பார்கள். ஐயாமுல் வீல் என்ற அந்த 3 தினங்கள், பிறை 13, 14, 15 ஆகிய 3 தினங்களில் ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகளில் நோற்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தாக இருக்கின்றது. ஆக இந்த சுன்னாவை பின்பற்றி இருந்து பல நல்லோர்கள், நல்லடியார்கள், இறைநேசர்கள் நோன்பு நோக்குகின்ற வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதம் அவர்கள் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோக்குவதை வழமை போல் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் பிறை 13 ஐயாமு தஷ்ரீக் என்ற அந்த தினத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. எனவே அவர்கள் வியாழக்கிழமை வரைக்கும் நோன்பு நோக்க முடியாது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் நோன்பு நோக்கலாம். வியாழக்கிழமை என்பது பிறை 13 அன்று ஏன் நோன்பு நோக்க முடியாது என்றால், அது ஐயாமு தஷ்ரீக் ஆகிய அந்த நாளுக்குள் வருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசூமு ஹாதில் ஐயாமு தஷ்ரீக், இந்த ஐயாமு தஷ்ரீக் ஆகிய நாட்களில் நோன்பு நோக்காதீர்கள். ஃபைன்னஹா ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், ஏனென்றால் நிச்சயமாக இந்த தினங்கள் இருக்கிறத ஐயாமு தஷ்ரீக் ஆகிய இந்த நாட்கள் சாப்பிடுகிற நாட்களாகும். அல்லாஹ்வின் நியமத்தாகிய தண்ணீரை, குடிபானத்தை பருகுகின்ற நாட்களாகும். எனவே இந்த நாட்களில் தாகித்திருந்து பசித்திருந்து நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வருடத்திலே 5 தினங்கள் நோன்பு நோற்பது ஹராம். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்ற ஈகை பெருநாள். ரமலானிலே 30 நாட்கள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று முடித்துவிட்டு பிறை பார்த்து ஷவ்வால் 1 பெருநாள் கொண்டாடுகிறோம். ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள், ஈகை பெருநாள் அன்று நோன்பு நோற்பது ஹராம். அடுத்து ஈதுல் அல்ஹா, துல்ஹஜ் பிறை 10 தியாக திருநாள். அந்த தியாக பெருநாள் துல்ஹஜ் பிறை 10, 11, 12 ஆகிய 3 தினங்களிலும் குர்பானி கொடுக்கிற நாட்கள், பெருநாட்கள். அந்த 3 தினங்களில் நோன்பு நோற்பதும் ஹராம். அடுத்து பிறை 13 துல்ஹஜ் பிறை 13, அங்கேயும் நோன்பு நோற்பது கூடாது. அந்த நாளும் ஐயாமு தஷ்ரீக் ஆகிய அந்த நாட்களுக்குள் கட்டுப்பட்டது. நாம் 23 வக்துகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் ஓதுகிறோம். துல்ஹஜ் பிறை 9 ஆரம்பித்து சுபஹிலிருந்து துவங்கி 9, 10, 11, 12, 13 துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும் 23 வக்துகள் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னரும் தக்பீர் ஓதுவதை வாஜிபாக இருக்கிறது. அதை வழமையாக ஓதி வருகின்றோம். இந்த நாட்களுக்கு தான் ஐயாமு தஷ்ரீக் என்பது. துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய தினம் நோன்பு நோற்றோம். அடுத்து துல்ஹஜ் பிறை 10, 11, 12 3 தினங்கள் பெருநாள், தியாக பெருநாள். ஆகவே நோன்பு நோற்பது ஹராம். துல்ஹஜ் பிறை 13 தக்பீர் ஓதுகின்ற ஐயாமு தஷ்ரீக்கில் உட்பட்ட நாட்கள். எனவே அன்றும் நோன்பு நோற்பது ஹராமாக இருக்கிறது. ஆக வருடத்தில் 5 தினங்கள்
ஷவ்வால் பிறை 1 ஈதுல் ஃபித்ர், துல்கஜ் பிறை 10, 11, 12 ஈதுல் அல்ஹா, துல்கஜ் பிறை 13 ஆக இந்த 5 நாட்களில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். எனவே ஐயாமுல் பியல் நோன்பு நோக்குகின்ற வளமை கொண்டவர்கள் இந்த மாதம் பிறை 13, 14, 15 என்பதை வளமையாக கருத்தில் கொண்டு நோன்பு நோற்பதை தவிர்த்து பிறை 14, 15, 16 நோன்பு நோக்க வேண்டும். ஏனென்றால் பிறை 13 ஐயாமுல் பியல் நோன்பு நோக்க முடியாது. ஐயாமு தஷ்ரீக்கிற்குட்பட்டு வருகிற காரணத்தினால் அன்று வியாழக்கிழமை நோன்பு நோற்பது ஹராம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை நிரூபிக்குகின்ற வகையில் அல்லாஹ் பசித்திருக்க சொன்னால் பசித்திருப்போம், அல்லாஹ் தாகித்திருக்க சொன்னால் தாகித்திருப்போம், அல்லாஹ் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவோம், அல்லாஹ் குடிக்க சொன்னால் குடிப்போம், அல்லாஹ் எதை சாப்பிட சொல்லுகிறானோ அதை சாப்பிடுவோம், அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாது என்கிறானோ அதை சாப்பிடாமல் இருந்து விடுவோம். நம்மை சாப்பிட சொல்லுவதும் பருகச் சொல்லுவதும் இதை சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடக்கூடாது என்று உத்தரவிடுவதும் ஒரே நபருக்கு தான் உரிமை இருக்கிறது. அது அல்லாஹ் நம்மை படைத்தவனுக்கு மட்டும்தான். எனவேதான் நோன்பு நோக்க சொன்னவன் இந்த 5 நாட்களில் நோன்பு நோற்பதை ஹராம் என்றும் சொல்லுகிறான், கூடாது என்கிறான். ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையான நாட்களில் நோன்பு நோக்காமல் சாப்பிட்டு கொண்டிருப்பது ஹராம். இந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் இந்த 5 நாட்களில் சாப்பிடாமல் பசித்திருப்பது ஹராம். இதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய எஜமானன், நாம் அவனுடைய அடிமை. அவன் ரப், நம்மை பரிபாலித்து கொண்டிருக்கிறவன், நம்மை படைத்தவன். எனவே அவன் எதை சொல்லுகிறானோ, எப்படி சொல்லுகிறானோ, எதை உண்ண வேண்டும் என்கிறானோ, எப்போது உண்ண வேண்டும் என்கிறானோ அப்பொழுதுதான் உண்ண வேண்டும், பருக வேண்டும். எதை எப்போது உண்ணக்கூடாது என்கிறானோ அதை அப்போது உண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு நோட்கிறோம். நோன்பு நோட்பது நல்ல விஷயம்தான், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம். நோன்புக்கு பலன் அல்லாஹ்வே கூலியாக கிடைக்கின்றான், அல்லாஹ்வே கூலி கொடுக்கிறான். அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே இருக்கிற ஒரு ரகசியம் நோன்பு. அப்படிப்பட்ட நோன்பையும் கூட அல்லாஹ் ஐயாமு தஷ்ரீக் ஆகிய இந்த நாட்களிலே நோக்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். நல்ல காரியத்தையும் கூட அல்லாஹ் ரசூல் சொன்ன நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்ல நேரத்தில் செய்யாமல் இருக்க வேண்டும். நல்ல விஷயம்தானே, செய்தால் என்ன, நல்ல விஷயம்தானே, சொன்னால் என்ன என்று நாம் வியாக்கியானம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் ஷரியத் என்பது நாம ஒன்று சேர்ந்து ஏற்படுத்திய ஒன்று அல்ல. அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் மூலமாக நமக்கு அறிவித்து தந்த சட்ட திட்டங்கள், கட்டளைகள், அவன் புறமிருந்து வந்தவைகள். இதுதான் ஷரியா, இதுதான் ஷரியத் சட்டம். இது மனிதர்களால் இயற்றப்பட்டதல்ல. நாம மாற்றிக்கொள்வதற்கு, நாம அது நல்லதுதான், இது நல்லதுதான், நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தானே ஓதுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம் இஷ்டத்திற்கு செயல்பட்டு கொண்டிருக்க முடியாது. அந்த வகையில்தான் அன்பிற்கினியவர்களே, ஐயாமு தஷ்ரீக் ஆகிய நாட்களில் வியாழக்கிழமை வரைக்கும் நாம் எதையும் ஹலாலான அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை சாப்பிட்டு கொண்டும் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை ஹலால முறையிலே பருகிக் கொண்டும் இருக்கலாம். வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து நோன்பு நோக்குகின்ற வழக்கத்தை, நஃபிலா நோன்புகளை வைக்கிற வழக்கம் கொண்டவர்கள் வைத்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை அறிந்து விளங்கி அமல் செய்ய அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.